கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனால் யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அன்பாளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாசகம் யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். அன்பாளே, தேவனுடைய வசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும்னா முதலாவது நீங்கள் தேவனால் உண்டாகணும். தேவனால் உண்டாகாமலேயே நீங்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போது தேவனால் ஒரு மனுஷன் உண்டாகவில்லை என வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றதுனால பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பிசாசினால் உண்டானவன் பிசாசின் வசனங்களுக்கு நல்லா செவி கொடுக்குறான். இங்கே சொல்கிறாரு யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அன்பானவர்களே, நீங்கள் பிசாசானவர்களால் உண்டானவர்களாக்கப்பட்டீர்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக. இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் தேவனால் உண்டாக்கப்படலாம். ஆமாம், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிருஷ்டிப்பில் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களால் ஆதி மனிதன ஆதாம் ஏவாளையும் தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாகி ஜீவத்தின் கரையில் தேவனால் தான் உண்டாக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்க வேணாம். அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் பிசாசின் வார்த்தை செவிகளை பிசாசினால் உண்டாகி சாகவே சாவீர்கள் என்று சொன்னபடியினாலே அந்த ஏவாள் அந்த பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து பிசாசின் வார்த்தை கேட்டு அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டதினாலே அந்த ஏவாள் வார்த்தையின் கேட்டு இப்போ ஆதாமும் புசித்தபடியினாலே அவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டு போய்விட்டார்கள். அதனால் அவர்கள் பிசாசின் வசங்களுக்கு செவி கொடுத்து நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மரணம் கண்களிச்சம் சூரியதை அநீதி இதிலே வாய்நாளெல்லாம் பிசாசு வசத்துக்கு செவி கொடுத்து நோவா காலத்தில் வெளியே வந்துட்டாங்க. அந்த கனி இப்போ சாகவே சாவாய் என்ற வசதிப்படி ஆதாம் 930 வருஷத்தில் அவனுக்கு மரணம் வந்தது. அந்த ஆதாமின் சந்தியில் எல்லாருக்கும் மரணம் வந்து விட்டது. அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். அந்த மரணம் ஆதாம் ஏவாள் காலத்தில் தொடர்ந்தேச்சை வருகிறது. பிரியமானவர்களே, பிசாசினால் செவி கொடுத்தபடியினாலே பிசாசினாலே மனுஷனுக்கு மரணம் உண்டானது. இங்கே சொல்கிறாரு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். அடுத்து சொல்கிறார் அப்போது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இவனுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் யூதர்கள். அதற்கு இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்றார். பிசாசு பிடிச்சுன்னு சொன்னதுமே ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுறீங்கப்பா. என்னை கனம் பண்ணுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறவன் நான் என்னை கனவீனம் பண்ணும் கனவீனப்பட்டு போவான்னு சொல்லுகிறார். அவனை கனவீனம் பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் கனவீனம் வருகிறதுன்னு பார்க்குறோம். அப்புறம் 50வது வருஷத்தில் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, என்னை தேடி நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மெய்யாகவே ஷூர்லி எப்போ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால். இங்கே சொல்கிறாரு தேவனால் உண்டானவன்
தேவனுடைய வசனங்கள் செவி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னங்க இதெல்லாம்? இப்போ நான் தேவனால் எப்படிங்க உண்டாகணும்? ஒன்றும் இல்லைங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன். இயேசு நான் வருத்தப்பட்டு எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொல்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். உடனே பாருங்க, சத்தியத்தை சொன்னா அவன் என்ன சொல்ல, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய், நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். மரணத்தை தானப்பா காணக்கூட முடியாதுன்னு சொன்னார். உடனே நீ பிசாசு பிடித்து இப்பொழுது அறிந்திருக்கிறோன்றாங்க. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமே நீர் பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. ஏன்னா யோவான் 8:44 சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதனால் சொல்கிறார், இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை என்றாங்க. இது கவுண்டராக இருக்குது. இவன் நன்மத்தையும் அறியத்தக்கவனாக இருக்கிறான். இவர் சொல்கிறார் யோவான் 5:20, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, அவர் ஜீவனுடையவராக இருக்கிறார். ஜீவ விருட்சத்துக்கு அந்நியாக இருக்கிறார் பிதாவாகிய. இப்போ ஜீவ பிதாவை அறினா இவன் முதலில் இயேசுவாகிய ஜீவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பிதாவே ஒன்றரை கலக்க முடியும். பிதாவின் ஆசீர்வாதமே வாழ்க்கையில் கலக்கும். அதனால தான் சொல்கிறாரு, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஏன் இயேசு பிதாவை அறிந்திருக்கிறாரு? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போது இயேசு பிதாவை அறியத்துக்கு நோக்கமே, இவர் ஒரு ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது இயேசு. அப்போது நீயும் பிதாவை அறியனா, நீ அந்த ஜீவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதை தேவன் தனக்கு ஆதவனும் முழு உலக ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கும்போது தான் பிதாவியோடு நீ ஒன்றரை கலப்பாய். அந்த பிதாவின் ஜீவன், அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தல் வாழ்க்கையில் ரீச் ஆகும். அப்போ தான் ஒருவன் என் வார்த்தையை கைக்கொள்ளும், அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று 51வது வசனம் சொன்ன வசனம் நிறைவேறும். அப்போ பிதாவினுடைய ஜீவன் உனக்குள்ளே இயேசுவின் ஜீவன், அந்த இயேசுவின் ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக எல்லாம் தாண்டும் போது, ஒருவன் என் வார்த்தையை கை கொள்ளுகிறான் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அப்போது ஒரு மனுஷன் மரணத்தை ஏன் காண்றான்? அவன் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சொன்னவாறு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே சாவாய், மரணத்தை கண்டிப்பாக காண்பான். அது தேவனுக்கு தனக்கு உலக பிசாசை அறிகிறான். அறிதல் என்றால் ஒன்றரை கலப்பது. நீங்கள் என் பிதாவை அறியவில்லை. ஒரு கணவன் மனையும் ஒன்றரை இணையும் போது ஒரு பிள்ளை பிறக்கிற மாதிரி பிசாசும் மனிதனும் ஒன்றரை கலக்கிறாங்க. அதனால் பிசாசின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஊறி கெடுக்கிறான். அந்த மாதிரி நீங்கள் பிதாவை அறியவில்லை. ஏன்னா பிதா ஜீவனுடையவராக இருக்கிறார். நன்மை தீமைக்கு அப்பாற்பட்ட, பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டது தான் பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவனை அறியணும். முதலில் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அப்பத்தையும் திராட்சையும் பானம் பண்ணி அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான், இவ்வளவும் செஞ்சால் தான் பிதாவோடு கூட ஒன்றரை கலக்க முடியும். அதான் சொல்கிறாரு, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன்றார்.
அப்போ பிதாவை அறிந்து அவர் வார்த்தையை கைக்கொள்ளார். ஜீவ வார்த்தையை இயேசு கைக்கொள்றார். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் பரலோகமே இருக்குதுங்க. நீ நன்மை தீமையை காரியதே காலமெல்லாம் யுகாயுகமாக அறியிற நன்மை தீமை அறியத்தக்கவன் நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதில் கண்கள் நிச்சயமாக ஜீவனை திருப்பி சுய நீதி அநீதி அதில் பகைகள் கொலைகள் வெறிகள் வியாதிகள் வறுமைகள் தட்டுகள் விபச்சாரம் வேஷு கொலை எல்லா கேடுபாடுகள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி சாகவே சாகிறாய். நீ மெய்யாகவே மெய்யா நீ மரத்தை காண்கிறாய், வறுமையை காண்கிறாய், தரித்திரத்துக்கு ஆபத்து பத்து நாசம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் நானோய்களுக்கு ஜீவன் உண்டாய்க்கும் அது பரிமூலப்படுவேன் என்ற வசனம் நிறைவேறுகிறது. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாயில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அப்போது பிதாவை அறியலன்னு இயேசு சொன்னார்னா நம்மளை போல மனுஷனாக இருப்பாராம். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ பிதா சொல்கிறது அதையே தாமாக செய்ய அவர் சொல்லுகிறது அதையே செய்கிறேன்னு சொல்கிறார். யோவான் 5:25-26 என்ன சொல்கிறாரு? என் பிதா காண்கிறது எதுவோ அதே வேறொன்றைய தாமாக செய்யான்றாரு. அப்போது நம்ம பிசாசு என்ன சொல்கிறோம்? அதே தேவனுடைய வார்த்தையை நம்ம விட்டுறோம். இவர் சொல்கிறாரு யோவான் 5:அதிகாரம், அப்போது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறார் அவைகளை அந்த குமாரன் அந்தபடியே செய்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் யோவான் 5:26 வரை, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருப்பது போல, ஏனெனில் 5:24, ஏனெனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் தான் பிதாவாகிய தேவன் செய்தார். அவர் தேவி நீதி உயிர்த்தல் இயேசுவே வழி இயேசு சாமண்ட ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள் ஆதி அவள் இயேசுக்கு ஆமண்ட வாக்குத்தத்தை தான் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு செய்கிறார். அந்தபடியே இயேசு செய்கிறாராம். இது அப்படியே ஆப்போசிட்டில் பிசாசு பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். நம்ம அந்தபடியே பிசாசு செய்ய நம்ம மனுஷன் காண்கிறது அதே மனுஷன் செய்கிறான். அப்போது பாவத்தை மனிதன் தேவன் தனக்கு உலகத்தை மெய்யாகும் மரணத்தை காண்பான், வியாதியை காண்பான், தரித்திரத்தை காண்பான், அவமானத்தை, வெக்கத்தை, நிந்தையை, கொள்ளை, ஆபத்து, விபத்து, நாச மோசத்தை கண்டிப்பாக காண்பான், கேரண்டி. அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு? ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று நான் சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கே சொல்கிறாரு, தேவனால் உண்டாயினவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாகிற அவைகளுக்கு வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். அப்போ ஏன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டான்? முதலில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டாவது அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அவனுக்கு ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் ஊழிக்கார அரசியல்வாதி மேலாம் கசப்பாக இருந்தால் கூட பிசாசு வசனத்தை தான் செய்து கொடுக்குறான். அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேணும். உலகம் ஆதாம் துணிக்கு 2வது இயேசு நண்பு ஜீவனை வானத்தில் பரலோகத்தையே குத்துணுங்க. அதாங்க தேவனுடைய வசனம் செய்யும். அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை, மெய்யாகும் மெய்யை சொல்லுன்றார். இங்கே பாருங்கள், யோவான் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால்னா ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ விஷயத்துக்கு என்ன? ஆதாமின் வார்த்தை, நன்மை தீமை வார்த்தை, பிசாசின் வார்த்தையை கை கொண்டு நன்மார்க்கம் துன்மார்க்க வார்த்தையை கை கொண்டதுனால வியாதி உரிமையாக வருது. அட்ரஸ்க்கு எந்த நாட்டில் எந்த தேசத்துல இருந்தாலும் வருது. ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக பரிசுத்தாவே அட்ரஸ் கேட்டுட்டு வந்து மெய்யாகவே ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனால தான் இயேசு மரணத்தை காணாத கொடி இருந்தார். ஆனால் நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார். மரித்தவர் மீண்டும் பிதாவி உலகில் ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். ஈட்டர் ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தார். மரணத்தையும் ஜெயிச்சு காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டதான் அவர் சிலுவை மரணம் வந்தது. எப்படி அந்த மரணத்தை ஜெயிச்சானா ஜீவவாதி பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். கைவிட்ட பிதாவே ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். 4 சுவிசேஷம். அப்போது ஜீவ வார்த்தை தான் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் மரணத்தை ஜெயிக்க முடியும், சாபத்தை ஜெயிக்க முடியும், தரித்திரத்தை, அவமானம், வெக்கம், இந்த எல்லாத்தையுமே நீ ஜெயிக்க முடியும். ஆனால் ஆதாமின் சிந்தையிலே வாழாதே. ஆதாம் நன்மை தீமை அறியாது. எந்த நாடு, எந்த தேசம், எந்த இடமோ, எந்த காட்டு வசனோ, ஆணோ பெண்ணோ, ஓய்ந்தவனோ, தாங்க, அரசியல் தலைவனோ, சினிமா கலைஞனோ, டாக்டரோ, என்ஜினியர், யாரானா இருக்கும் 5 கண்ட ஜனங்களில்
வானத்துக்கு பூமி எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக இலவசமாக இருக்கு கிறிஸ்து இயேசுவில் மீட்பு கொண்டு நீதிமானாக்கப்படலாம். லெல்லியா ரோமர் 3:23-24 வாசித்து பாருங்க. என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணித்து உருவான் என்று பவுல் சொல்கிறார், தாவீது சொல்கிறாரு. அதனால் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி பிசாசினால் உண்டானவிட பிசாசுக்கு நல்லா செவி கொடுக்குறாங்க. கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க, சபிக்குள்ள ஆஸ்வதினா சபிச்சுன்னு பகைகளுக்கு நன்மை செய்யணும், பகைகளை பகைக்கிறாங்க. இதே பாவத்தை மனத்தையே செய்த திருச்சபை புரட்சிகரமாய் மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும் ஜீவ வார்த்தையை. அப்போது தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறபடினாலே பாவம் மரணம் கடந்து பசுத்தாய் ஊட்டப்படுது. பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் அகால மரணம் எல்லாரும் நீதி தாய் சொல்லலாம். இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை நித்திய ஜீவன பரலோக வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. யார? பிதாவை நான் அவரை அறிந்திருக்கிறேன். எப்படி அறிகிறாரு? இயேசு நன்மை தீமை அறியாது. இயேசு ஒரு ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஜீவரத்தம் அந்த ஜீவனில் இயேசு தான் பரலோகமே இருக்குதுங்க. ஆதாமுக்குள்ள மரணம் எல்லா கேடு பூமி சபிக்க முள்ளும் குறுக்க முடியும் நன்மை தீமை அறியத்தக்க எல்லா கேடுபடுங்க. அது தேவன் தன உங்களுக்கு பிசாசு அறிவாய். பிசாசுடைய காரியம் எல்லாம் வாழ்க்கையில் வெளிப்படும். இவர் நான் தேவனை அறிந்திருக்கிறேன், பிதாவை அறிந்திருக்கிறேன், ஏனெனில் நான் அவர் வார்த்தையை கை கொள்கிறேன்றார். பாருங்க, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று நான் சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். நான் அவரை அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அதனால் ஜீவ வார்த்தையை கை கொள்ளுங்கள். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க உங்களால் முடியுமானா இயேசு வருத்தப்பட்டுவார். எல்லோரும் எண்ணியது நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை வச்சு திராட்சை பானம் பண்ணுங்க. அதை போய் தேவன் தனக்கு ஆதம்னு முழு உலகத்து கொடுக்கும்போது நீ தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறாய். அப்போது நீ மரணத்தை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனோக்கு மரணத்தை காணாத கொடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏலியா மரணத்தை காணாத கொடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லப்படுகிறது. தேவனாவே ஜீவன், அதுதான் ஜீவ மார்க்கத்தை கண்டு என்னுடைய லாப ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். கிறிஸ்துவ மார்க்கமே ஜோயே ஜீவ மார்க்கம் தான். நன்மை தீமை கலக்கவே கூடாதுங்க கிறிஸ்தவத்தில். நன்மார்க்கம், சுய நீதி, அநீதி, வெறுப்பு, கசப்பு, பகை, போட்டி, பொறாமை, இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க கிறிஸ்துவத்தில். ஆனால் எல்லாம் இது எல்லா கிறிஸ்துவ மார்க்கத்தில் கிறிஸ்துவ சபைகளில் சுய நீதி, அநீதி, பயம், கவலை, வெறுப்புக்கு இதான் நன்மை தீமை மார்க்கங்கள்லாம் திருச்சபைக்குள்ளே கலந்தனால தான் கிறிஸ்துவ புரட்சிகரம். கிறிஸ்துவ டோட்டலாக ஜீவ மார்க்கம். இயேசு ஜீவ மார்க்கம் தான் கொண்டு வர. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை ஒருபோதும் செய்யும் சொல்ல மாட்டார், அதை நிறைவேற்றும் சொல்ல மாட்டார். நானே வழியும் சத்தியம் ஜீவன், என் பிதா ஜீவகுமார ஜீவனோடு அருள் செய்து ஆவியான ஜீவனுடையவர். நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயம், அந்த ஜீவனில் இயேசுக்கு சுவாமிட்ட ஒரு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதில் பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன் எல்லையற்ற ஐஸ்வர்யம், அகாப்பே ஆவியின் கனி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, விசுவாசம், சாந்தி, எல்லாம் தெய்வீகத்தன்மை தான் ஜீவன். அந்த ஜீவனுக்குள் எல்லாமே கிறிஸ்து கடுத்த காரியங்கள். ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம், கவுட்க தேவரகமா, ஜீவனுடைய பசுத்தம் எல்லாமே மரணம்னா எல்லா கேடுபாடுது. பிசாசுடைய நன்மை தீமை காரியங்கள், நல்லது கெட்டது, சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவன் தனக்கு உலக நீ மரணத்தை காண்பாய், வியாதியை காண்பாய், தரித்திரத்தை காண்பாய், அவமானத்தை காண்பாய், வெக்கத்தை காண்பாய், திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தான் அன்பானே யோவான் 8:40 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். அதனால தான் வாழ்க்கை உருப்படலை. தேவனால் உண்டான ஆதாமுக்குள்ளே வாயிருங்க, நன்மை தீமை வட்டத்திலேயே வாயிருங்க. அதில் கண்டிலிச்சமாக ஜீவனத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்ததுனால தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க முடியல, தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறலை. என்னையும் சேர்த்தாங்க அந்த பிரசங்கம். அவர் தேவனால் உண்டான தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க கிறிஸ்துக்குள்ளேயே ஜீவ மார்க்கத்திலே வருது. அந்த ஜீவ மார்க்க பாவத்துக்கு மரணத்துக்கு இடம் கிடையாது. பாவத்தின் மரணத்துக்கு அப்பாற்பட்டதான். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். பாவத்தை கடந்தவர், சாபத்தை கடந்தவர், தரித்திரத்தை கடந்து, பாதாளத்தை, மரணத்தை கடந்து தான் இயேசு. அவர் அவரே தேவனாவுக்கு ஞானமும் நீதி என்ன தேவ நீதியும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். பிசாசு பாவமும் மரணமும், இயேசு தேவ நீதியும் உயிர்த்தெழுதலும். அந்த ஜீவரத்தை சிலுவையில் குத்துட்டாருங்க.
அந்த உடித்தேனும் ஜீவனும் தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுத்தினா சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். கை கொள்ளணுமே, யோனுக்கு மாதிரி இருக்கணுமே. யோனுக்கு வாழ்நாளெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தானா. ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கலாம், பிசாசோடு நன்மை தீமை வட்டத்திலேயே சிறிய வயசு, வாலி வயசு, முதிர்ந்த வயசு, திருமண வயசு, எதிர்காலம், முதிர் வயது, நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் கற்ற சுயநீதி அநீதியிலேயே சஞ்சரிக்கிறான். அதை தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு பாவத்தில் சாபத்தில் வியாதி வரும்போது பல விதமான இன்னல் பட்டு கட்சியில் மறுத்து மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானா தேவன் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஜீவன், ஜீவரசம் தேவி நீதி உயிர்த்தது. அதை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடுத்ததுனால தேவனோடு சஞ்சரித்து ஏனோக்கு காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார்னு வேதம் சொல்லுகிறது. எலியாவும் அக்னிமயமான தூதர்களோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லப்படுது. அதனால் அன்பானே 2 சாட்சிகள் இதில் இருக்கிறாங்க. அதனால் நீ தேவனோடும் சஞ்சரிக்கலாம், இல்லை பிசாசோடும் சஞ்சரிக்கலாம். பிசாசு கண்டிப்பாக செவி கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஒரு பாவம், ஒரு மரணம், ஒரு வியாதி, ஒரு கண்கிழிச்சு, ஒரு மயம், ஒரு பயம், ஒரு எதிர்ப்பு, ஒரு கசப்பு, ஒரு பெருமை எல்லாம் இருக்குது பாவத்தில், மரணத்தில், நன்மை தீமை வட்டத்தில். நீ தேவனால் உன்னை கிறிஸ்து உங்களை சபிக்கலாம் செய்தி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துருக்களை செய்வோம், துன்பப்படுத்த ஜெபம் பண்ணு. தேவனுக்கு கிறிஸ்து ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, பாவட்டுமான ஒரு பசு தாய் விடப்பட நீ வெற்றிகரமான மனுஷனாயிருப்பாய், தேவ மனுஷனாய், தேவடைய புத்திரனாயிருப்பாய். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதுசு, அவன் பழகிகள் எல்லாம் ஓய்ந்து போன. ஆதாமின் சிந்தை உனக்கு மறந்து கிறிஸ்துவ சிந்தைய ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிறது. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இரவு வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காது, திகையாது. இனி நான் இல்லை, ஏசு எனக்குள் பிரித்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறார் பவுல். செயின்ட்டு பவுலாக இருந்தார். சோத்திரம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுத்தா, இடைவிடாமல் கொடுத்தா, எக்காலத்தோ சோர்ந்து போகாமல் கொடுத்தா. அவன் தேவனுடைய வசனங்களுக்கு செய்கிறான். பாவம் மரணம் அவனை விட்டு ஓடிடும். பசுத தேவதூதர் வருவார். அவன் போகிற இடத்த உலகத்துக்கு ஒளியார், பூமிக்கு உப்பாருமா. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்க தான் இருக்காங்க. பிசாசோடு உலகம் குட்டி பாதாளமாக, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடுப்பு, நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து நடக்குது. அதை விட மோசமாலாம் நடக்குது. சோதம் குமார் அதை விட நடக்குது. ஏன்னா நன்மை தீமை வட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவன் தனக்கு உலகத்து மனுஷன் குத்து பிசாசோடு செஞ்சு பிசாசு போலவே இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது, இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், ஜீவ வார்த்தை, அதில் தேவ நீதி உயிர்த்தர் பரலோக வானத்தில் பரலோகமே இருக்குது. அதுக்குள்ளே அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிழாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க அவன் பிதாவை அறிகிறான். இயேசுவை பசுத்தாவியானவர் அறிகிறான். அதனால் முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை காசு, ஒரு ஆள் மூலமாக பிசாசு சொல்ல போய் எல்லாத்தையும் பாய்ச்சல் போயிடலாம். இயேசு ஏற்றும் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு, என் அன்பு இயேசு அன்பு, அது தேவ நீதி உயிர்த்தது பரலோகராஜ் வாழ்த்து சகல அதிகாரமாக இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க அவன் தேவனுடைய வசனங்களுக்கு செய்கிறான். அவன் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க வேண்டாம் சொன்ன ஆதாம் காரியத்தை தேவனுக்கும் குடும்பத்தை பட்டு முழு உலகத்து கொடுப்பாய். உன் குடும்பத்தில் போகிற வகையில் பிசாசும் கிரியாதார் பாவத்தின் சம்பளம் மரணம் அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும். ஆதாமின் சிந்தை மனம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாத ஆஸ்வாதாய்ஸ்வரியம் மகிமும் கனவும் நித்திய பரலோக ராஜ்யமாக இருக்குது. ஜாமன் பசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையிலே அவருடைய எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகள் பயப்படாத, கலங்காத, திகையாது. சோத்திரம். தேவனால் உண்டாயிராதவன் தேவனுடைய வசங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. தேவனால் யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். தேவனால் உண்டாயிராது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு எடுத்து கொடுக்காதவன் தேவனால் உண்டாயிராதவன். அவன் காலமெல்லாம் வசந்த செவியே கொடுக்க மாட்டான். ஏசு ஏற்றுக்கிற ஞானசானு திருவந்து பங்கிட்டு இருந்தாலும் கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழுவதும் கொடுத்த விருப்பம் இல்லைன்னா அவன் தேவனால் உண்டாயிராது. ஆதாமுக்குள்ளே தாங்கிறான்னு அர்த்தம். அதனுடைய வெளிவு ஷாப்பு பாவம். என்னதான் ஊழியம் செஞ்சால், என்னதான் விசுவாசியாக இருந்தாலும், ஊர் செல்ல நாடு செல்ல சில பேர் விசுவாசி ஊழியக்காரு அது தப்பு, இது தப்பு, அவர் தப்பு, இது தப்பு, இதெல்லாம் பேசிக்கிற மாதிரி கிறிஸ்து அன்பு அகாபி அன்பு வெளிப்படுத்த தெரியல. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து அவருடைய வசனத்தை கைகள் மரணம் அவனை சந்திக்குது, வியாதி சந்திக்குது, தரித்திரம், அவமானம், வேமனம், விபத்து, நாசமோசம், கொள்ளை நோய் எல்லாம் அவனை சந்திக்குது. பாருங்க, தேவனால் உண்டானவன் கிறிஸ்துவே தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கொடுக்க பசு தாய் வராரு. பிசாசு வகையே கிடைக்கல. முழு உலகத்தை ஆதாம் 2வது இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாம் முழு கொடுக்க கூட பசு தாய் தேவதூர் வந்து ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பது மெய்யாகும் சொல்லுகிறேன் என்ற வசந்தபடி
ஒரு சாபம், ஒரு பாவம், ஒரு மரணம், ஒரு தரித்திரம் இல்லாமல் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம் வாழ்நாளெல்லாம் அவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறான். அவனே திராட்சை செடி, நீங்கள் ஒருவனில் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்ற வசனம் நிறைவேறு. கர்த்தா, இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தா, பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திற்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபையினர் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள், ஒரு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிராத வெளியேறப்பட்ட சத்தியங்கள். இந்த கடைசி நாளில் இதில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் சேரணும். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தி 11/1/2024 அன்று சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.